திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் நாங்கள் பாஸ்கா எண்கிழமை திங்கட்கிழமையிலே நாங்கள் காலடி பதிக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசிரை கேட்டு மன்றாடும் இத்திருப்பலியினூடாக முக்கியமாக ஆண்டவருடைய உயிர்ப்பிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வில் அர்த்தத்தை நாங்கள் காண்கிறோம், திருச்சபையின் அர்த்தத்தை காண்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திலே திருச்சபை முக்கியமாக சீர்தோங்கி வாழ்வதற்கும் வழிநடத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கிற இயேசுடைய உயிர்ப்பு. எனவே அந்த உயிர்ப்பை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இயேசுவின் உயிர்ப்பிலே நாங்கள் வாழ வரம் கேட்போம். தொடர்ந்து அவர் எங்களை வழிநடாத்த ஆசிர்வதிக்க திருப்பலியில் மன்றாடும். யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்ற அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவை புதிய மக்களை பெற்றெடுத்து தொடர்ந்து வளரச் செய்கின்றீர். உம்மடியார்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட அருளடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதில் நிலைத்து நிற்கச் செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 மற்றும் 22 முதல் 33 நிறைவு பெற. பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின் படியும் தாம் முன் அறிவிப்பின் படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேரு வகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகுழியை காண விட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகுழியை காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கின்றார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. திருப்பாடல் 16 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 1. உங்கள் பல்லவியாக, இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். 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 நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன்.
இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இறைவா, என்னை காத்தருளும். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி என்னால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமல்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, திருவசனங்கள் 8 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்போது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரனிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருக்கும் போது காவல் வீரருள் ஒருவர் நகரத்துக்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியான பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என்று சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லை உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதர்களிடையே பரவி இருக்கின்றது. இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் உயிர்ப்பு காலத்திலே முதலாவது எண்கிழமை திங்கட்கிழமையிலே இருக்கின்றோம். இன்றைய நாள் வாசகங்களுக்கு நாங்கள் காது கொடுக்கும் போது முக்கியமாக இன்றைய நற்செய்தியானது மிகவும் அழுத்தமாக அழகான ஒரு நற்செய்தி எங்களுக்கு தரப்படுகின்ற. அதாவது இயேசு முதன்முறையாக அவருடைய தோற்றம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அங்கு அவரை தேடி வந்த பெண்களுக்கே. பெண்கள் முதலாக இயேசுவின்
உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியமாக மாறுகின்றார்கள். எனவே அவர்கள் இயேசுவை கண்டதுடன் பெருமகிழ்ச்சியும் அவர்களுக்கு தாங்க முடியாத சந்தோஷமாக மாறுகின்றார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் நம்பவே முடியாத அளவுக்கு அவர்கள் வாழ்வு மாறுகின்றது. எனவே அவர்கள் ஓடி செல்லும்போது இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் போயிட்டு இந்த செய்தியை சொல்லுங்கள். யாருக்கு? என்னுடைய சீடர்களுக்கு. அவர்களுக்கு சொல்லுங்கள், நான் அவர்களை சந்திப்பேன், எல்லோரும் கலிலேயாவுக்கு போங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய செயல்கள் எங்களுக்கு புரியாது சில நேரம். ஏன் அவருடைய முதலாவது காட்சி பெண்களுக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார் என்றும், அவருடைய பயணத்தில் வாழ்க்கையில் முக்கியமாக நாங்கள் பார்த்தால் இந்த உயிர்ப்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று தான் நாங்கள் சொல்லணும். திருச்சபையே இல்லை. திருச்சபையில் அர்த்தம் கொடுத்ததும் இந்த உயிர்ப்பினால் தான். இயேசு இறந்து அப்படியே இருந்து விட்டால் அதுக்கு அர்த்தமே கிடைத்திருக்காது. முழுமையான அர்த்தம் கிடைத்ததும், வாழ்க்கையில் அர்த்தத்தை சேர்த்ததும் அது உயிர்ப்பினால் மட்டும்தான். எனவே இந்த உயிர்ப்பின் செய்தியானது எல்லா இடங்களும் பரவத் தொடங்குகின்றது. அதாவது இயேசு உயிர்த்ததை உலகம் முழுவதும் நம்புவதற்காக அவருடைய சீடர்களை அவர் உருவாக்குகின்றார், அவர் தொடங்குகின்றார் அந்த பயணத்தை. என்றால் சீடர்களிடம் இன்னும் தயக்கமாக இருந்தது. அவர்கள் இன்னும் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. முக்கியமாக இயேசுடைய சாட்சியமாக அவர்கள் இன்னும் மாறுவதற்கான வாழ்க்கை இன்னும் அவர்கள் பிடித்து கொள்ளவில்லை. எனவே இயேசு என்ன செய்ய போகின்றார் என்றால், இவர்கள் முன் போய் அவர் சாட்சியமாக இருக்க போகின்றார் அவர்களுக்கு. அதாவது அவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் போய் அவர்கள் முன் காட்சி கொடுக்க போகின்றார். அந்த காட்சியின் மூலம் அவர்கள் திடப்படுத்த போகின்றார்கள். அவர்களுக்கு உறுதி கிடைக்கின்றது, இயேசு இன்னும் எங்களோடு தான் இருக்கின்றார், இறக்கவில்லை. இறந்த ஆண்டவரை நாங்கள் தேடவில்லை, அவர் உயிரோடு இருக்கும் ஆண்டவரை நாங்கள் தேடுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்றால், கிறிஸ்தவர்களுடைய கட்டாயமான ஒரு வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கணும், இந்த உயிர்ப்பின் ஆண்டவரை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து செல்வது. அதுதான் சாட்சிய வாழ்வாக இருக்குது. நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த உயிர்த்த ஆண்டவர்கள் தான் முழுமையை காணுகின்றோம். அவர்தான் எங்களை வழிநடத்து மட்டுமல்ல, எங்களுக்கு தேவையான முழுமையான அர்த்தத்தை கொடுப்பவராக இருக்கின்றார். வாழ்க்கையில் முழுமையான அர்த்தம். அதனால் யாருமே பயப்படாமல் தங்களுடைய உயிரை கொடுக்கக்கூட முன் வருகின்றார்கள். தாங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதவர்களாக மாறுகின்றார்கள், அச்சம் கொள்ளாதவர்களாக மாறுகின்றார். என்றால் கடவுளை முழுமையாக கண்டவர்கள் மட்டுமல்ல, கடவுளை சாட்சியமாக வாழும் பொழுது எதற்குமே துணிய அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் வரும் அனைத்துக்கும் பயந்து ஒதுங்கி இருந்தவர்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தைரியம் கொள்ளுகின்றார்கள். ஆண்டவர் இருக்கின்றார், ஆண்டவர் இருந்தால் போதும், எங்களுடைய வாழ்வு மாறிவிடும். ஆண்டவர் எங்களுக்கு தரும் அந்த சக்தியின் மூலம் நாங்கள் வாழுகின்றோம். எனவே உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகின்றார். எங்கள் வாழ்வுக்கு தேவையான அர்த்தத்தை கொடுப்பவராயிருக்கின்றார், எங்களுக்கு வாழ்க்கையை சொல்லித் தருபவராயிருக்கின்றார். எனவே இன்றைய நாளில் நாங்கள் இந்த நற்செய்திக்குள்ளே நாங்கள் பயணித்தவர்களாக நாங்களும் இவர்களோடு சென்று சாட்சிய வாழ்வு வாழ வரம் கேட்டு, அந்த சாட்சியத்தோடு வாழ எங்களுக்கு தேவையான வரத்தை ஆண்டவரே எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று திருப்பலியினூடாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வழிநடத்தும் நல்லாயனே இறைவா, உமது திரு அவையில் பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். உமது வழி நடத்துதலும் பாதுகாப்பும் அவர்களோடு என்றும் இருந்து உமது வழியை அவர்கள் தொடர்ந்து செல்வதற்கு தேவையான உமது பாதுகாப்பினை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் மத்தியிலே உள்ள வன்முறைகள், கோபங்கள், பொறாமைகள் அகன்று அன்பு, பாசம், அமைதி, விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல விழுமியங்கள் வளர துணை செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே இறைவா, மதம் என்றும் இனம் என்றும் மொழியெனும் போர்வைகளுக்குள் போர்த்தி கொண்டு
பிரிவினைகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் சமம் என்று உணர்ந்து நாங்கள் சகோதரத்துவ பாசத்துடன் ஒன்றித்து வாழ்வதற்கு தேவையான சமாதானத்தினை எங்கள் மனதில் விதைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையின் உருவமே இறைவா, உமது வார்த்தையை தொலைக்காட்சி மூலம் தியானித்து கொண்டிருக்கும் அனைவரும் என்றும் உமது அன்பினுள் பயணித்து தங்களது வாழ்வினை உம்முள் வைத்து வாழ்வதற்கு தேவையான வரத்தினை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வல்லலை இறைவா, எங்கள் தேவைகளை அறிந்தவர் நீர், எங்கள் வாழ்க்கையோடு பயணிப்பவர் நீர். எங்கள் குடும்பங்களில் இருக்கும் தேவைகளை நாங்கள் எடுத்துச் சொல்லுகின்றோம். இந்த திருப்பலியினூடாக பங்கு கொள்ளும், முக்கியமாக இணையத்தினூடாகவும் தொலைக்காட்சியினூடாகவும் இதில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். என்றுமே அவர்கள் வாழ்வை பாதம் வைத்து மன்றாடுகின்றோம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கைப்பாடு. வந்தேன் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம் கனியாக என் கண்கள் நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம் கனியாக என் கண்கள் நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீர் அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர் அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் மக்களின் காணிக்கைகளை பரிவுடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றுமுள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும்
தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்கிடம் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். உறவாடும் நேரமே, என்னுளமெங்கும் வசந்தமே, நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன் அருள் போதுமே. நீ உறவாடும் நேரமே, என்னுளமெங்கும் வசந்தமே, தனிமையில் கூட தனி சுகமே, என் தலைவன் உனது உடனிருப்பார். தனிமையில் கூட தனி சுகமே, என் தலைவன் உனது உடனிருப்பார். சுமைகள் கூட சுமந்தருமே, உன் இமைகள் என்னை அரவணைத்தால். படைப்பினில் ஒளிர்வது உன் முகமே, இது பரமனே உந்தன் அதிசயமே. நீ உறவாடும் நேரமே, என்னுளமெங்கும் வசந்தமே. இறந்த உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வின் அருள் எங்கள் மனங்களில் பொங்கி வழிய உம்மை வேண்டுகின்றோம். முடிவில்லா மீட்பின் வழியில் பயணம் தொடங்கிய இவர்கள் கொடைகளுக்கு தகுதியுள்ளவர்களாகும்படி நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.